தீர்மானம் பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க. சார். ஹலோ, நம்ம லோகநாதன் தம்பியினுடைய வண்டியில் பெரம்பூர் வரைக்கும் போயின்னு இருக்கேன். ஆமாம், நிறைய நாங்கள் லோகநாதன்றவர் வந்து நீங்கள் செல்லமாக கூப்பிடுறது வந்து ஜாகுவார் போட்டி என்று கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார். மிகவும் அழகான பெயர், ரொம்ப சந்தோஷம். நம்ம வண்டியில் ஏறின ஒன்றுவே எனக்கு அவர் தலைவர் திருமாவளவனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்தது. என்னுடைய பழைய அனுபவத்தை வந்து அவர்கிட்ட நான் பேசிகிட்டே வந்துட்டுருக்கேன். என்னுடைய பழைய அனுபவம், ஒரு பெரிய மனிதனுடைய கல்யாணத்துக்கு போகும்போது அவரும் வந்திருந்தார். அவர் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப அழகாக பேசி கொண்டிருந்தார். நாட்டினுடைய நிலவரங்கள் எல்லாம் மிகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய ஓட்டை சிதறடிக்காமல், வீணடிக்காமல், நாம் கழகங்களுக்கு போட்டு ஓய்ந்து போய்விட்டோம். இவருக்கும் ஒரு சான்ஸ் தர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை எல்லாம் காப்பாற்ற கை கொடுப்பவர் இவர்தான் என்று என் வீட்டிலேயும் நான் சொல்லியிருக்கிறேன். நேற்று கூட என்னுடைய நண்பர்கள், எலைட் நண்பர்கள், அவர்கள் மத்தியில் பேசும்பொழுது நான் சொன்னேன், இவருக்கு தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான் நாம் ஓட்டு போட வேண்டும் என்று. அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். இதை வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது பேனர் வைக்கிறது, அப்புறம் போஸ்டர் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. இது என்னுடைய கருத்துக்கள் வந்து உதட்டளவிலிருந்து வருவது அல்ல, என் உள்ளத்திலிருந்து வருவது. ஆகையால் நாம் எல்லோரும் சேர்ந்து இவருக்கு ஓட்டு போட்டு இவருடைய கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.